காஃபி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஏதாவது சாப்பிட்டுக்கியா? இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம், காஃபி மட்டும் போதும். நான் இந்த காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பீச்ல விளையாடட்டா? பீச்ல விளையாடுறதுக்கு தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். உனக்கு பிடிக்கும்னு சொன்னேன்ல, எவ்வளவு நேரம் வேணுமோ விளையாடு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா உங்க வீட்ல மட்டும் மாட்டிக்காத. சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. மாட்டிக்கிட்டா நானே பேசிக்கிடுவேன் எங்க வீட்ல. ஒரு முடிவோட தான் வந்திருக்கே போல இருக்க. சரி, சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு வாங்க, நான் பீச்ல விளையாடணும். சரிம்மா போலாம். சீக்கிரமா வாங்க. நீ போடே, வந்துட்டு தானே இருக்கேன், நீ போய் விளையாடு போ. எனக்கே கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு, திருப்பி நான் வீட்டுக்கு வேற போகணும். வரவே மாட்டாவ. ஐயோ, கடல் கிட்ட போக போக பயமா இருக்கே. ஜனனி, ரொம்ப தூரமா போயிட்டாத, இங்க பக்கத்துலயே நின்னுக்கோ. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, எவ்வளவு குளிரா இருக்கு. பீச் சைட்ல நிக்கும் போது அவ்வளவு குளிராவே இல்ல, ஆனா தண்ணியில கால் வச்சதும் குளிரா இருக்கு. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. வேண்டாம் ஜனனி, நீ விளையாடு, நான் இங்கே இருந்துக்கேன். ஆனா சீக்கிரமா வந்துரு சரியா? வாங்க. இப்ப விட மாட்டா போல இருக்கே. சரி, கொஞ்ச நேரம் போய் நிப்போம். எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தியா? ஆமா ஆமா, இப்போ உனக்கு ஜாலியா தான் இருக்கும். வீட்ல மாட்டினதுக்கு அப்புறம் தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருங்க. சரி போமா. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு போலாமே. நீ தானே ஷாப்பிங் போகணும், ட்ரெஸ் வாங்கணும்னு எல்லாம் சொன்னேன். அப்போ உனக்கு எதுவும் வேண்டாமா? அது வேணும், ஆனா கொஞ்ச நேரம் நின்று போலாம், ஒரு 2 நிமிஷம். சொன்னா கேட்க மாட்டேன். இனிமே நான் ஊருக்கு போயிட்டு நீங்களும் ஊருக்கு போயிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் வந்து நிக்க முடியாதுல. ஜனனி, சொல்லுங்க. நீ ஊருக்கு போறத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ? ஆமா, நீங்க போனதுக்கு அப்புறம் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத ஜனனி, எனக்கு வேலை கிடைச்சது, நான் சீக்கிரமா வந்துருவேன் சரியா? நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால ஒத்துக்கவே முடியாது. நீங்க என்ன விட்டுட்டு போவாதீங்க, இங்கே ஏதாச்சும் வேலை பார்க்கலாம்ல. அது எப்படி முடியும் ஜனனி? எனக்கு எங்க அம்மா அப்பா தங்கச்சி அவளை படிக்க வைக்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். எப்படி என்னால போகாம இருக்க முடியும்? எனக்கு புரியுது, ஆனா உங்களை விட்டுட்டு இருக்க என்னால முடியவே முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போவாதீங்க. அட்லீஸ்ட் என்னையாவது உங்க கூட கூட்டிட்டு போங்களேன். நான் எங்க அப்பா கிட்ட பேசுகிறேன், எங்க அப்பாவுக்கு புரியும். என்னை விட்டுட்டு மட்டும் போவாதீங்க, நானும் வரேன் உங்க கூடவே. சரின்னு சொல்லுங்களேன். எதுக்கு அழுதுட்டே இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க, நானும் உங்க கூடவே வந்துடுறேன். வாங்க, எங்க வீட்டில் போய் பேசுவோம். எங்க அப்பாட்ட பேசினா எங்க அப்பா வருவாங்க, உங்க வீட்லயும் பேசுவாங்க, எல்லாம் சரியாயிடும். அப்போ நீங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா சுவாணி, இன்னைக்கு வீட்டுக்கு போகணும்ல. ஏன் இன்னைக்கே போறீங்க? இன்னும் ஒரு 2-3 நாள் நின்றுட்டு போலாம்ல. திருவிழாக்காண்டி வந்தாச்சு, திருவிழாவே அட்டன் பண்ணியாச்சு. திருப்பி எங்க வீட்டுக்கு போகணும்ல, இங்கேவா நிக்க முடியும்? அக்கா இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நாள் கூட கழிச்சு போகலாம் அப்படின்ட்டு. ஆனா போய் தானே ஆகணும். ஒரு 2-3 நாள் கூட நின்றுட்டு போலாம்ல. நீங்க அங்க போயாச்சுன்னா எனக்கு உங்களை பார்க்கவே முடியாது. ஏ லூசு, நான் என்ன அமெரிக்காக்கா போக போறேன்? அடுத்த தெரு தானே, நீ பார்க்கணும்னு ஒரு ஃபோன் பண்ணா நான் உன் தெருவுக்கு வந்துடுவேன். அடுத்த தெரு தான், ஆனாலும் எனக்கு நீங்க ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஒரு ஃபீல். சரி, உனக்கு இப்போ என்ன பார்க்கணும்னு தோணுது அப்படித்தானே? நான் உங்க வீட்டுக்கிட்ட வரட்டா? இல்ல இல்ல வேண்டாம், எங்க வீட்டுல எல்லாரும் இருக்காவ. சரி மாதிரி என்ன செய்யணும்? நீ ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து போறேல்ல, நான் உங்க ஸ்கூலுக்கிட்ட வந்து உன்னை மீட் பண்ணுங்க போதுமா? நான் சென்னை போகிறதுக்கு முன்னாடி உன்னை வந்து பார்த்துட்டு தான் போவேன். நிஜமா வருவீங்க தானே? ஆமாம்மா, கண்டிப்பா உன்னை வந்து பார்த்துட்டு தான் போவேன். ஏட்டி சோனி, இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? அம்மைக்கு போன் வச்சு. ஐயோ, அங்கே யாரோ வந்துட்டாங்க போல இருக்கேன். ஏட்டி, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், போனை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி கட் பண்ணுவோம், அப்புறம் நான் ஃபோனில் இருக்கிறத பார்த்தேன்னா அவ்வளோதான். அது என் கிளாஸ்ல என் ஃப்ரெண்டு காவியா இருக்கால, அவளுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அதாவது 2-3 நாள்ல ஸ்கூல் ஓப்பன் ஆகல, அப்போ நம்ம ஸ்கூலுக்குலாம் போகணும், அதை இதை பற்றி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சரி ஃபோன் தான், எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும். அவள் காலேஜ் அட்மிஷன் எடுத்துட்டாலே என்னன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். என் ஃபோனை கொடு. ஐயோ, ஃபோனில் இருக்க நம்பரை வேறு டிலீட் பண்ணலையே. இப்போ இவகிட்ட கொடுத்தா கண்டிப்பாக ட்ரூ கலரில் போட்டு யார் என்னன்னு கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் நான் மாட்டிக்கிடுவேன், அவ்வளோதான். ஏட்டி, ஃபோனை தானே கேட்டுருக்கோம்ல, ஏன் வச்சுட்டே இருக்கேன் ஃபோனை தான். சத்யா, உன்னை அம்மா கூப்பிட மாதிரி கேக்கு, போய் பார்த்துட்டு வா. அம்மையா, எனக்கு ஒன்றும் கேட்கலையே. கேட்குதுட்டி, அம்மா ஒரு 2 வாட்டி கூப்பிட்டா, நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா. அம்மா கூப்பிட்டானா? சரி, நினைக்க பார்த்துட்டு வரேன். இம்மா ஃபோனில் இருக்க நம்பரை டிலீட் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதான். ஆமாங்க, எங்கிட்ட திடீர்னு இப்படி கேட்டதும் எனக்கு என்ன சொல்லதுக்குன்னே தெரியல. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லுங்க சிந்து, ஏன் அவங்க எப்படி திடீர்னு கேட்டவ? எனக்கு தெரியலங்க, திடீர்னு அவங்க எங்கிட்ட இப்படி கேட்டாவ. நந்தினியை ஆதிக்கு கல்யாணம் பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நமக்கு அப்படி தோணதே கிடையாதுல்ல. அது மட்டும் கிடையாது, ராணி வந்து அவ பிள்ளைகளுக்கு இது பண்ணி தான் கேட்டிருக்கா. அது என்னன்னா, அண்ணி வந்து என்கிட்ட இப்படி கேட்டா, அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. அவங்க உங்ககிட்ட வந்து இப்படி கேட்டதை பத்தி நீ ராணிக்கிட்ட பேசுனியா? இல்லைங்க, நான் அதை பற்றி பேசலை. மாதிரி அவள் எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாதுல. 2 நாள் ஆச்சு, எனக்கு அவளை பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் 2 நாளாக இந்த விஷயம் பற்றி நான் அவள்கிட்ட பேசவே இல்லை. அண்ணனும் ராணிக்கிட்ட எதுவுமே பேசலை.
இல்ல சிந்து, அது பெரிய தப்பு. நம்ம மேல தப்பு இல்லைன்னா அதை அந்த இடத்துல கிளியர் பண்ணிடணும். நீங்க அக்கா தங்கச்சிக்குள்ள இப்ப வரைக்கும் எந்த சண்டையும் வந்தது கிடையாது, நல்ல விதமா இருக்கீங்க. இப்ப இந்த கல்யாண பேச்சனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால நீயே ராணி கிட்ட போய் பேசி இது பண்ணிரு. சரிங்க, நான் பேசுகிறேன். ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சிந்து. ஆதி ரொம்ப நல்ல பையன், அவனை மருமகனா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் தான். ஆனா இது எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. இப்ப நீ இங்கே இருந்திருந்த உங்க அண்ணன் உனக்கு போனை பட்டு கேட்டனா நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டு மாதிரி உங்க அம்மைக்கு உங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஆனா நீங்க அங்கே இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து தான் அதை பேசி முடிவு பண்ணணும். இதை உனக்கு நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ஆமாங்க, நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். நானும் என் தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசாமல் இருந்தது பெரிய தப்பு. நான் இப்போவே அவகிட்ட போய் பேசுகிறீங்க. பேசும்போது கரெக்டா தெளிவா பேசணும். நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசணும், புரியுதா? சரிங்க, அதெல்லாம் நான் கவனமாக பேசிக்கிடுவேன். மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன சிந்து, சொல்லு. அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காவ, ஏன் இப்படி ஒளிஞ்சு வந்து பேசணும்? என்ன பேசிட்டு இருக்காவ? சரி, என்னன்னு நம்ம இங்கே நின்று கேட்டு பார்ப்போம். ஒருவேளை இந்த விஷயம் பற்றி நான் செல்விக்கிட்டேயும் ராணிக்கிட்டேயும் பேசி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அண்ணி கேட்ட மாதிரி நந்தினியை நம்ம ஆதிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? இது கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? என்னையா ஆதிக்கா? இது எப்போ நடந்துச்சு? யார் எடுத்து முடிக்குதெல்லாம்? என்கிட்ட யாரும் கேட்கவே இல்லையே. அம்மா பட்டுக்கு பேசிட்டு இருக்காவ. ஏங்க, நான் கேட்டதுக்கு நீங்க எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கீங்க. எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது சிந்து. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, எனக்கு ஆதியை வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொறுப்பான பையன், ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு நம்ம நந்தினியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அது பேசுறதுக்குன்னு ஒரு முறை உண்டுல்ல. இப்ப எனக்குன்னு அம்மா அப்பா யாரும் கிடையாது. உங்க அம்மா அப்பா இருக்காவல்ல, அவங்க 2 பேரையும் இருத்தி வச்சு எல்லாரையும் சேர்ந்து இருந்து பேசி ஒரு முடிவு பண்ணி எனக்கு சொல்லுங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அதுக்கு சம்மதம் தான். நிஜமாவா? ஆதிக்கு நம்ம நந்தினியை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? ஆமா சிந்து, எனக்கு முழு சம்மதம். ஆனா எல்லார்கிட்டயும் பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நாங்க வரணும்னா கூட வாரேன். எங்க கல்யாணம்னு உடனே எல்லாம் கிடையாது. ஒரு வருஷம் 2 வருஷம் போயிட்டு அப்புறமா தான் கல்யாணம் பண்ண போறோம். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா பேசி முடிச்சுட்டு அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அதுக்காண்டி தான் வாரேன்னு சொன்னேன். நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது கிடையாது. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நீ போனை வை, நான் உனக்கு நைட்டு போல ஃபோன் பண்ணிக்க, சரியா? சரி சிந்து, சரி. இப்ப அவர்கிட்ட சம்மதம் வாங்கியாச்சு. அப்ப இனி நம்ம வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பேசியாச்சுன்னா ஆதி நமக்கு மருமகன். ஐயோ ஐயோ, எனக்கு கல்யாணமா? அதுவும் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது ஆதியா? ஐயோ, எனக்கு நினைச்சாலே ஒரு மாதிரி வருதே. இப்ப இது யாருக்கிட்டயாச்சும் சொல்லணுமே. ஆனா யாருக்கிட்ட சொல்லதுக்கு? பேசாம இருப்போம், வேற என்ன செய்யுதுக்கு? ஐயோ, எனக்கு இப்பவே ஆதியை பார்க்கணும் போலே இருக்கு. சரி, போய் பார்ப்போம். பின்னாடி தான் எங்கேயாச்சும் நிப்பா. எப்படியாவது செல்விக்கிட்டையும் ராணிக்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கிடணும். டக்குன்னு ஜனனிக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா மாதிரி நந்தினிக்கும் அதே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எம்மா, எனக்கு நினைச்சாலே ஒரு மாதிரி வருது. என் மனசுல கூட தோணவே இல்லை. அண்ணியா வந்து கேட்டதுல எனக்கும் அந்த மாதிரி ஆசை வந்துட்டு. ஆனா ராணியை பத்தி நினைச்சது கொஞ்சம் கவலையா இருக்கு. சரி, அவங்களுக்கு நம்ம நந்தினியா தானே பிடிச்சிருக்கு, அப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ராணிக்கிட்ட எப்படியாவது பக்குவமா பேசி எடுத்து முடிவு பண்ணணும். ஆனா என் தங்கச்சிங்க 2 பேருக்கும் பிடிக்கலன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நானும் சம்மதிக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் மனசுல இருந்து சரின்னு சொன்னாதான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். அன்னிக்கிட்ட சொல்லி ஆதிக்கிட்டையும் பேச சொல்லுவோம். பிள்ளைங்க கிட்டையும் கேட்கணும்ல, யாருக்கிட்டையும் கேட்காம நம்ம முடிவு பண்ண முடியாது. காலையிலேருந்து இந்த ஜனனியை காணவே இல்லையே. எங்கே போனான்னு தெரியல. வீட்லேயும் இல்லை. கோயிலுக்கு போகிறேன்னா போயிட்டு செல்வி சித்தி வீட்டுக்கு போவேன் அப்படின்னா செல்வி இங்கே நிற்கி, பிள்ளைகளும் இங்கே தான் நிற்கி. அப்போ அவள் எங்கே போயிருக்கா? எங்கே போனான்னு தெரியலையே. ஃபோனை போட்டு கேட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செல்வி கிட்ட கேட்போம் அங்கே வந்தாலா இல்லையான்னு. ஏன் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னால் இவங்கள விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு தானே நான் சொன்னேன். நான் இப்போ வரைக்கும் சாமிக்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனால் இப்போ கேட்குறேன். எனக்கு இவங்க வேணும். என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. என் அம்மா அப்பா எனக்கு நினச்சது எல்லாமே நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும். எது நடந்தாலும் அது தாங்குற சக்தியும் தைரியமும் எனக்கு கொடு. நான் எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயம் பற்றி பேசி எல்லாமே அவங்களுக்கு புரிய வைக்குவேன். ஏன் இவங்க இப்படி இருக்கான்னு தெரியலையே. நான் எதுவும் தப்பாக கேட்டுடல. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? சரி, இப்படியே விட்டால் சரி வராது. அப்புறம் இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டே இருக்கும். அதனால எப்படியாச்சும் பேசி எல்லாமே சரி பண்ணிட்டு தான் இங்கேருந்து போகணும். ஏங்க, சொல்லு ஜனனி. நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா? நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜனனி. உன் சைடு நீ கரெக்டாக தான் பேசியிருக்கேன். ஆனால் எனக்கு தான் அப்புறம் என்னன்னு சொல்லுங்க. எதுவும் இல்லை ஜனனி. நான் இதை பற்றி பேசினேன்னு வச்சுக்கோயேன், நீ மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவேன். என்னால் முடியாது. அதனால இந்த பேட்சை இங்கேயே விட்டுடலாம். என்ன ஜனனி? எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையை நம்ம அப்போவே பேசி சரி பண்ணிடணும். அதை அடுத்த நாளைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி பேசி மறுபடியும் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சைலண்டாக போகிறது எவ்வளோ நல்லது. நான் இப்போ என்ன கேட்டுட்டேன் சொல்லி நீங்கள் என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறீங்க? எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லைம்மா. நீ கேட்டது உன்னோட சைட்ல இருந்து உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஆனால் இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு என்னால் இப்போ முடியாது. என்னோட சூழ்நிலையே அது கிடையாது.
ஏன் உங்களோட ப்ராப்ளம் என்ன? உங்க சுச்சுவேஷன் என்னன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். இங்கே பாரு ஜனனி, நீ பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணு. உனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே தெரியாம உங்க அம்மா அப்பா வளர்த்துருப்பாங்க. ஆனா நானும் என் தங்கச்சியும் அப்படி கிடையாது. இப்போ எங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே என்ன நம்பி தான் இருக்காங்க. இருக்கிறதெல்லாம் வித்து தான் என்ன ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சு நான் ஒரு வேலை வாங்கிட்டு எல்லா கடனையும் அடைக்குவேன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் லவ் பண்ணதே லவ் பண்ணது லவ் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்றீங்களோ? தப்பெல்லாம் இல்லை ஜனனி. ஆனா இதனால உங்களோட கமிட்மெண்ட்ஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும்னு நினைக்கிறீங்களா? நான் ஆமான்னு சொன்னா உனக்கு ஹர்ட் ஆகும் ஜனனி. அதனால நான் எதுவுமே பேசல. பரவாயில்ல, எதுனாலும் சொல்லுங்க. இப்போ என்னால கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது ஜனனி. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். கண்டிப்பா உன்னை விட்டுட்டெல்லாம் போயிட மாட்டேன் ஜனனி. நான் ஃபாரின் போயிட்டு எனக்கு ஒரு வேலை இன்னொரு 6 மாசத்துல கிடைச்சிரும். எங்க வீட்டுக்கு கொஞ்சம் காசாவது எனக்கு அனுப்பி கொடுக்கணும். என் தங்கச்சிக்கு படிப்பு விஷயம் பத்தி நான் பார்க்கணும். எங்களுக்கு ஒரு சின்ன வீடு தான் இருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் பெரிய வீடா கட்டணும். பெருசா எல்லாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. இவ்வளோ மட்டும் பண்ற வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். எல்லாமே நீங்க தான் பண்ணணுமா? உங்க அம்மா அப்பா தங்கச்சி எனக்கும் ஃபேமிலி தானே. அவங்களுக்காக நானும் பண்ணுவேன்ல. நான் உங்க கூட வரேன். நானும் வேலைக்கு போறேன். உங்க ஃபேமிலிக்கு நானும் சப்போர்ட்டா இருப்பேன் தானே. இல்ல ஜனனி, அது உன்னால முடியாது. நீ எந்த கஷ்டமுமே தெரியாம வளர்ந்த பொண்ணு. உன்னால இவ்வளோ பிரச்சனையெல்லாம் தலை மேல எடுத்து வைக்க முடியாது. இல்ல, என்னால முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இது என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஜனனி, உன்னோடது கிடையாது. நீ என்ன கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். இப்போ நீ ஹாப்பியா இருக்கணும். வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போகலாம். உனக்கு நிறைய டைம் இருக்கு. உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணு. கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணு. நானே உங்க அப்பாட்ட வந்து பேசுவேன். இப்போ எனக்கு வேலை எதுவுமே இல்லை. ஒரு வேலை கிடைக்கட்டும், நான் வந்து வீட்டில் பேசுவேன். என்ன ஜனனி, என் மேல நம்பிக்கை வரலையோ? அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா நான் தான் சொன்னேன்ல, என்னால உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாத ஜனனி, நான் சீக்கிரமே வேலை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் பேசுவேன். இப்படி அழுதுட்டே இருந்தேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். அழாத ஜனனி, எனக்கு ஒன்று அழ வைக்கணும்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீ இப்படியெல்லாம் அழுதுட்டு இருந்தேன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்னால் ஏதாச்சும் பண்ண முடியும். சீக்கிரமே நான் வேலை வாங்கிட்டு உனக்காக நான் திருப்பி வருவேன். உனக்கு இன்னுமே என் மேலே நம்பிக்கை வரலையா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களை பிரியறது நினைச்சுட்டா கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் ஆகாது, சரியா? கண்ணை தொடச்சிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ம். ஆமா, உனக்கு ஷாப்பிங் போகணும்னு சொன்னேன்ல, ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னேன் தானே? நான் உன்னை கூட்டிகிட்டு போட்டா? வேண்டாம், எனக்கு வீட்டுக்கு போகணும். எங்க அம்மாவை பார்க்கணும். சரி, அப்போ வீட்டுக்கு போகலாம் வா. சரி. ஃபீல் பண்ணிக்காத, எல்லாம் சரியாயிடும். சரி. சரி வாமா, லேட் ஆயிரும். அப்புறம் உங்கள் வீட்டில் தேடுவாங்கல்ல. ஐ லவ் யூ. ஏன் சிரிக்கிறீங்க? திருப்பி சொல்ல மாட்டீங்களோ? ஐ லவ் யூ டூ. போதுமா? போதும். சரி வா, வீட்டுக்கு போகலாம். ஓகே. எம்மா, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. ஆமா ஆமா, கொஞ்சம் கஷ்டம்தான்.